பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சாஃப்ட்வேர் லாகின் ஸ்க்ரீன். இதில் உங்களுக்கு கம்பெனியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் டீட்டெயில்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்பெனி லைசன்ஸுங்கிறது உங்களோட இஆர்ஐ நம்பர் வித் யூசர் நேம் பாஸ்வேர்டில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு எந்த பிரான்ச்சில் நீங்கள் இப்போ ஜாப் போட போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் உங்களோட வந்து ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்டில் ஒரு ஷிப்பிங் பில் வந்து ஷிப்பிங் பில் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு காமனாக நமக்கு என்னென்ன டீட்டெயில் தேவை? ஸோ எக்ஸ்போர்ட்டர் நேம், ஏடி கோட், கன்சினி, பையர். ஸோ இந்த டீட்டெயிலாம் நமக்கு வந்து இன்வாய்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் போடுறீங்க, ஸோ ஒவ்வொரு டைமும் ஜாபில் போயிட்டு என்ட்ரு பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக மாஸ்டரில் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டரில் காமன் கிளைண்ட். ஸோ இதுதான் உங்களோட எக்ஸ்போர்ட்டர் டீட்டெயில். ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னா கிளைண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கொடுத்துட்டு டைப் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த சைடில் மேண்டட்டரி. ஸோ இங்கே பேன் நம்பர் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ ஜிஎஸ்டி ஐடி, ஜிஎஸ்டி டைப் எல்லா டீட்டெயிலும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செஸ் ஐஸ்கே டெலின்னு ஒன்று கொடுக்கும். அவங்களோட பேன் நம்பர் 15 டிஜிட் பேன் நம்பர். ஓகேங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் போட்டிங்க உங்கள் பேன் நம்பர் போட்டிங்கன்னா உங்களோட அட்ரஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க டீட்டெயில் போட்டிங்க. இப்போ அவங்களே செல்ஃப் சப்மிட்னா அவங்க இம்போர்ட் தான் சப்மிட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேன் நம்பர் போடணும். ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே பேன் நம்பர் அண்ட் ஐஸ்கே டெலி மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏடி கோட் ஆட் பண்ணணும்னா இதில் நியூ ஐடி கோட் ஆப்ஷன் இருக்கா, சின்ன பட்டன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனால டேரெக்டாக இங்கே வந்துடுங்க. ஆல்ரெடி நான் இந்த பார்ட்டிக்கு நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு இந்த ஏடி கோட் காட்டுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணணும்னா கூட இதில் நீங்கள் போட்டுட்டு இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணி கூட அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து மாஸ்டர் காமன் ஏடி கோட் போனீங்கனாலே உங்களுக்கு இந்த ஏடி கோடில் நியூ கொடுத்துட்டு பார்ட்டி நேம் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டிக்கு நான் ஏடி கோட் போடணும்னா நீங்கள் என்ன ஏடி கோட் போடணுமோ ஏடி கோட் வந்து 7 டிஜிட் தான் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இன்னொன்று செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏடி கோட் எல்லாமே ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா NFEI அப்படின்னு கொடுத்துக்கலாம். நோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்வால்வ்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏடி கோட் இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஏடி கோட் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் கன்சினி அண்ட் பையர் அதே மாதிரி போயிட்டு நியூ கொடுத்துட்டு என்ன கன்சினி நேம் என்ன அண்ட் அட்ரஸ் என்ன அதை போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க மேனிட்டரி. அதே மாதிரி தான் பையர். ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நியூ கொடுத்துட்டு இங்கே நேம் அண்ட் அட்ரஸ் கண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் மாஸ்டர் என்ட்ரி. ஓகேங்களா? நீங்கள் மாஸ்டர் என்ட்ரி முடிச்சதுமே டேரெக்டாக இங்கே வந்துடலாம், எக்ஸ்போர்ட் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஷிப்பிங் பில் தான் போட போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் வந்ததும் நான் சொல்லியிருக்கேன் 3 டைப் ஆஃப் ஷிப்பிங் பில் இருக்குது. அது என்னென்னு நான் ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக நியூ கொடுத்துட்டு ஜாப் நம்பர் சீக்வன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஜாப் டேட்டு இதில் ஷிப்பிங் பில் டைப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ செஸ் ஃபைலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஷிப்பிங் பில் டைப் வந்து கண்டிப்பாக SEZ இதுதான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ண உங்களோட கஸ்டம் ஹவுஸ் என்ன, தென் போர்ட் ஆஃப் லோடிங் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேஜில் நம்ம என்ன டீட்டெயிலாக கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டர் நேம் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட்டர் நேம் நம்ம ஆல்ரெடி மாஸ்டரில் கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேம் டைப் பண்ணியுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துச்சு. இல்லை நான் போட மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டுலாம் போக வேண்டாம். இங்கே நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு நான் சொன்ன சேம் என்ட்ரி தான். இங்கே அதே மாதிரி டீட்டெயில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் மறுபடியும் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். தென் வந்து கண்ட்ரி
எந்த கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ணுறாங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் சும்மா போடுற ரெஃபரன்ஸ்க்கு, பட் உங்களுக்கு அவங்க இன்வாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கண்ட்ரி தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட் எல்லாமே நமக்கு வந்து மாஸ்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடி கோடுமே நீங்கள் இதில் சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த எக்ஸ்போர்ட்டர் நேமுங்கிற நான் கிளைண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக நான் அங்கே என்ன மாஸ்டரில் கொடுத்துருக்கனோ அந்த ஏடி கோட் எனக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? சரி, ஒன் செகண்ட். தென் கன்சைனி நேம். ஸோ கன்சைனி நேமும் நீங்கள் மாஸ்டரில் கொடுத்துருந்தீங்கன்னா மாஸ்டர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஜென்ரல் பேஸை நீங்கள் போட்டு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு பேக்கேஜ் டீட்டெயில் அண்ட் கண்டெய்னர் டீட்டெயில் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே அனெக்சர் சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஜென்ரல் பேஜில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பேக்கேஜ் டீட்டெயில், கண்டெய்னர் டீட்டெயில் என்னென்னு கொடுத்துக்கலாம். ஸோ நேச்சர் ஆஃப் கார்கோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு 12 பேக்கேஜ் இருக்குது. ஓகேங்களா? 12 பேக்கேஜ் ஆர் பாக்ஸு என்ன வேணாம். ஸோ நான் சும்மா பேக்கேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் பேக்கேஜ் டைப் என்னவோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர் டீட்டெயில் இருக்குது. நெட் வெயிட்டு ஜஸ்ட்டு நான் ரெஃபரன்ஸ்க்காக சும்மா தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கரெக்டான டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. ஸோ இது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கேஜிஎஸ். ஸோ அதில் கிராஸ் வெயிட் கொடுத்துருக்கோம்ல, அதனால் கேஜிஎஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கண்டெய்னர் போட்டது அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கண்டெய்னர் பேஜுங்கிறது எனேபிள் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு கண்டெய்னர் இல்லைன்னா நீங்கள் அந்த காலம் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டெய்னர் நம்பர் என்னவோ கண்டெய்னர் நம்பர் கொடுத்துட்டு சைஸ், கண்டெய்னரோட சைஸு, டைப்பு, சீல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சீல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தென் சீல் டேட் என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு அவங்க கன்சாலே கொடுத்துருவாங்க. தென் சீல் டைப் இண்டிகேட்டர். ஸோ என்ன டைப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஃபீல்ட்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகிடும். இன்கேஸ் இங்கே எக்ஸல் வச்சுருக்கோம். எக்ஸல் எதுக்குன்னா பல்க் கண்டெய்னர். இப்போ ஒரு கண்டெய்னர்னே நம்ம இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம டைப் பண்ணிட்டோம். பல்க் கண்டெய்னர்னால் நம்ம வந்து அது ஒன்று ஒன்றா டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் எக்ஸல் ஆப்ஷன். ஸோ இந்த எக்ஸலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்க கண்டெய்னர் டீட்டெயிலை நீங்கள் அப்படியே நீங்கள் இதில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட் எக்ஸலில் கொடுத்துருந்தாங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸலில் ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போயிட்டு பர்டிகுலராக அந்த எக்ஸல் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது எம்டியாக இருக்குது, போட்டுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ அது அப்லோட் உள்ள எம்டியாக இருந்தனால எம்டியாக காட்டுது. இப்போ இன்கேஸ் ஆல்ரெடி போட்டதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு 10 கண்டெய்னர் இருந்துச்சா அந்த 10 கண்டெய்னர் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். தென் பேக்கேஜ் லிஸ்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். டைப் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நெக்ஸ்ட். தென் ஜென்ரல் பேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்வாய்ஸ். இன்வாய்ஸில் உங்களுக்கு இன்வாய்ஸில் கொடுத்துருக்க டீட்டெயில் தான். உங்களோட இன்வாய்ஸ் நம்பர் என்னன்னு கொடுப்பீங்க. இன்வாய்ஸ் நம்பர், தென் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண டேட்டு, தென் பேமெண்ட் மெத்தடு. உங்களுக்கு என்ன பேமெண்ட் மெத்தடோ அதை கொடுத்துக்கோங்க. தென் இன்வாய்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ 15,000 மீன்ஸ் நான் 15,000 கொடுத்துட்டு கரன்சி என்னவோ அது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு டேர்ம்ஸ் உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ், எஃப்ஓபியா, சிஎஃப்ஆ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எஃப்ஓபி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கன்சைனியும் பையரும் சேம் அப்படின்னா நீங்கள் இங்கே எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கன்சைனி டீட்டெயில் என்ன நமக்கு அது நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம் டீட்டெயில் இருக்குல்ல, அதுவும் பையர் டீட்டெயிலும் சேமாக இருந்தால் எஸ். இல்லை எனக்கு பையர் வேறு ஒருத்தங்க அப்படின்னா நோ கொடுத்துட்டு பையர் டீட்டெயில் என்னவோ நீங்கள் அதே மாதிரி மாஸ்டரில் போட்டுட்டு பையர் டீட்டெயிலுக்கு சர்ச் பண்ணிக்கோங்க.
கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் டீட்டெயில் சேவ் ஆயிடும். இன்கேஸ் இது எஃப்ஓபி இல்லாமல் சிஏஎஃப் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரைட் இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ரைட் இன்சூரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரைட்டு இன்சூரன்ஸ் ஒரு ஜஸ்ட் 30 போட்டுக்கிறேன். இங்கே கண்டிஷன் வந்து சிஏஎஸ் இருக்கிறதுனால பி. இந்த கண்டிஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிஏஎஃப்னா உங்களுக்கு பி தான் வரும். எஃப்ஓபினா வெதர் யூனிட் ப்ரைஸில் என் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். சிஎஃப்னா எஃப், சிஏனா ஐ. ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ டேர்ம்ஸ் பொறுத்து இந்த வெதர் யூனிட் ப்ரைஸ் வந்து கண்டிஷன் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தென் தேர்ட் பார்ட்டி. இப்போ உங்களுக்கு ஏதாவது தேர்ட் பார்ட்டி டீட்டெயில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நேமு, அட்ரஸ் எல்லாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏஇஓ. இப்போ இந்த எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து ஏஇஓ சர்டிஃபிகேட் இருக்கு. அவங்க டீட்டெயில் நீங்கள் போடணும்னா இந்த ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர் கோட், கண்ட்ரி, ரோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் இன்வாய்ஸ். இப்போ இந்த இன்வாய்ஸ்க்கான ப்ராடக்ட் டீட்டெயில் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதில் தான் ஐட்டம் பேஜில் நம்ம கொடுப்போம். ஸோ ஐட்டம் பேஜில் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், தென் உங்களோட ஆர்ஐடிசி நம்பர். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கான ஹெச்எஸ்என் கோட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன வருமோ அந்த டீட்டெயில் நீங்கள் போட்டுக்கோங்க. தென் குவான்டிட்டி கோட் என்ன, நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்களா, பீசஸில் கொடுத்துருக்காங்களா, செட்டா என்னன்னு. ஓகேங்களா, அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் யூனிட் ப்ரைஸ், இந்த 12 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பருக்கான யூனிட் ப்ரைஸு. தென் ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் அமௌண்ட் உங்களுக்கு கால்குலேட் ஆயிடும். ஓகேங்களா. தென் ஸ்கீம் கோடில் வந்து உங்களுக்கு ஏதாவது லைசன்ஸ் பெனிஃபிட் அந்த மாதிரி இது கொடுக்கணும்னா இங்கே நீங்கள் ஸ்கீமில் செலக்ட் பண்ணிக்கலாம். லைசன்ஸா, ட்ராபேக்கா. 19 செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ராபேக் வரும். 16 வந்து ட்ராபேக் அண்ட் ஆர்ஓஎஸ்சிடிஎல் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் பொறுத்தவரைக்கும் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கீம் செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீ ஷிப்பிங் பில்லு போடுறேன். தென் எஸ்டிஆர் இது நோ தான். ஓகேங்களா. ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எஸ்னா எஸ், இல்லை நோ. செஸ் ஏதாவது செஸ் டியூட்டி, இப்போ ரைஸ் ஆனியன் ப்ராடக்ட்டுக்கெலாம் நமக்கு வந்து டியூட்டி வரும் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து செஸ் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் சீரியல் நம்பர் உங்களுக்கு எவ்வளோ டியூட்டி வருமோ அந்த ரேட்டுக்கான சீரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செஸ் வரும். ரோட்டப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 28 சாப்டர் நான் போட்டிருக்கேன். இந்த 28 சாப்டருக்கு எனக்கு ரோட்டப் கிளைம் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கணும், இல்லைன்னா நோ. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ டேரெக்டாக நீங்கள் அடுத்த பேஜும் போயிட்டு நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் சேவ் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். நீங்கள் இந்த அடுத்த காலம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரல்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இண்டியூஸ் என்னவோ நீங்கள் கொடுங்க. ஜிஎன்எக்ஸ் 100 200. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி பேமெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ ஐஜிஎஸ்டி பேமெண்ட் ஸ்டேட்டஸ் உங்கள் ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எல்யூடி வருமா, பி வருமா. ஓகேங்களா. எல்யூடினா எல்யூடி செலக்ட் பண்ணிக்கோங்க. பி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஐஜிஎஸ்டி வேல்யூவும் அண்ட் நீங்கள் கொடுக்குற ஐஜிஎஸ்டி ரேட்டுக்கான ஐஜிஎஸ்டி அமௌண்ட்டும் வரும். ஓகேங்களா. தென் கேஜிஎஸ்ல இன்ஃபோ எம்எஸ்ஆர் வந்து கேஜிஎஸ், இது நம்ம டிஃபால்ட்டாகவே வந்துடும், சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்கோக்கான வெயிட் என்ன, மெஷர்மெண்ட் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் இது அண்டர் பிடிஎஃப்டிஏ, ஃபாரின் ட்ரேடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அது கண்ட்ரி, இப்போது இந்தியா, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை கொடுத்துக்கணும் அக்ரிமெண்ட் டீட்டெயில். ஸோ இல்லைன்னா நீங்கள் நான் இப்போ என்சிபிடிஏ கொடுத்துக்கிறேன். செஸ் அமௌண்ட் மேனிட்டரி, உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் 0 கொடுத்துக்கோங்க. இது இக்னோர் பண்ணக்கூடாது, இதுவும் மேனிட்டரி ஃபீல்டு தான். கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் சேவ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ மஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ் வேல்யூவும் ப்ராடக்ட் வேல்யூ சேமாக தான் இருக்கணும். ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. 0.01 டிஃப்ரென்ஸ் மேபி உங்கள் யூனிட் ப்ரைஸ் பொறுத்து அந்த 0.1 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கணும். ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ப்ராடக்ட் பேஸ். இது மேனுஃபேக்சர் டீட்டெயில், எஸ்டபிள்யூ மேனுஃபேக்சர் டீட்டெயில். உங்களுக்கு மேனுஃபேக்சர் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க, பட் ஆப்ஷனல் தான், மேனிட்டரி கிடையாது. தென் ரீஎக்ஸ்போர்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கார்கோ ஆல்ரெடி நமக்கு இம்போர்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ரிப்பேருக்கோ இல்லை ஏதோ மேனுஃபேக்சரிங்கோ வந்து அதை திரும்ப அவங்க ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீஎக்ஸ்போர்ட்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா நம்ம கார்கோ டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பில் டீட்டெயிலாம் இங்கே நம்ம கொடுப்போம். அது இம்போர்ட் பண்ணது எந்த ஃபைல், எந்த லொக்கேஷனில் இம்போர்ட் பண்ணாங்க, ஸோ அதுக்கு வாங்க பில் ஆஃப் என்ட்ரி நம்பர் என்ன, டேட் என்னைக்கு அந்த பில் ஆஃப் என்ட்ரி நம்பர் ஆச்சு, தென் இன்வாய்ஸ் சீரியல் நம்பர், ஐட்டம் சீரியல் நம்பர்,
தென் அது குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஓகே 10 பீசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ஐட்டம் டெஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். பி குவான்டிட்டி என்ன அண்ட் அதோட ஈக்யூசி என்ன, அசஸபிள் வேல்யூ இருந்துச்சுன்னா அசஸபிள் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொடுத்துக்கோங்க, கண்டிப்பாக கொடுக்கணும். என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த பில் ஆஃப் என்ட்ரி காப்பி இருக்குல்ல அதை பார்த்துட்டு கொடுங்க. டியூட்டி பே பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ டியூட்டி பே பண்ணாங்க, பேமெண்ட் டேட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் போடணும், ஓகேங்களா. தென் சிங்கிள் விண்டோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக, அதாவது இப்போ செஸ்ஸுங்கிறத விட்டுருங்க, நார்மலாக உங்களுக்கு இந்த சிங்கிள் விண்டோ எல்லாமே வரும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வரும்னா உங்களோட இந்த அதர் டீட்டெயிலில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இன்ஃபோ, எம்எஸ்ஆர், யூகிசி, அண்டர் பிடிஏ, இது இபிடின்னு சொல்லுவோம், அண்டர் பிடிஏ, எஃப்டிஏ, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், செஸ், இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அடிஷ்னலாக ரோட்டர் கிளைம், ஓகேங்களா. ஸோ இது தவிர இப்போ நம்ம செஸ்ஸுக்கானது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன், முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, செஸ்ஸில் வந்து 3 டைப் இருக்குது, ஓகேங்களா. ஒன்று நார்மல் ஷிப்பிங் பில், இன்னொன்று எக்ஸ்போர்ட் ஷிப்பிங் பில், இன்னொன்று டிடிஏ ப்ரொக்யூர்மெண்ட், ஓகேங்களா. அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று நார்மல் ஷிப்பிங் பில், எக்ஸ்போர்ட் ஷிப்பிங் பில், டிடிஏ ப்ரொக்யூர்மெண்ட் வித் பெனிஃபிட், ஓகேங்களா. ஸோ இதில் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம நார்மலாக போடுற மாதிரி எல்லா கார்கோ டீட்டெயிலாம் போட்டுட்டு சிங்கிள் விண்டோவில் தான் நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேஷனே காட்டுவோம். ஸோ நார்மல் ஷிப்பிங் பில்க்கு என்னென்ன என்ட்ரி வரும், ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா. இது நான் என்ன உங்களுக்கு நான் சாஃப்ட்வேர்லேயே நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ இது ஒரு வேலை நார்மல் ஷிப்பிங் பில் ஃபஸ்ட்டு டைப். ஸோ இங்கே என்ன செலக்ட் பண்ணணும்னா செஸ்ன்னு அவைலபிள் டிபார்ட்மெண்ட்டில் செஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஃபோ டைப் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃபோ டைப்பில் டிஐஆர், இது எக்ஸ்பாண்ட் ஷிப்பிங் பில் வருதுன்னு நினச்சிக்க வேண்டாம், அதில் இன்ஃபோ டைப், அந்த இன்ஃபோ டைப் டிஐஆர், ஓகேங்களா, டிஐஆர் செலக்ட் பண்ணிக்கணும். தென் இன்ஃபோ குவாலிஃபையரில் எஸ்யூசி, நார்மல் ஷிப்பிங் பில்க்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் எஸ்யூசி. தென் உங்களோட வேரோஸ் கோடு, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வேரோஸ் கோடு எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா. இப்போ இதுதான் என்னோட வேரோஸ் கோட்னா டைரக்ட்லி வேரோஸ் கோடு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நார்மல் ஷிப்பிங் பில்லுக்கு. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃபோ டைப்பில் என்ன செலக்ட் பண்ணணும், இன்ஃபோ குவாலிஃபையர், இன்ஃபோ கோட். ஸோ இதுதான் நார்மல் ஷிப்பிங் பில்லுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ட்ரிஸ் இருக்கும், ஒரே ஒரு என்ட்ரி தான். இன்கேஸ் இதுவே எக்ஸ்பாண்ட் ஷிப்பிங் பில்லாக இருந்துச்சுன்னா இந்த எஸ்யூசிங்கிறதும் கொடுக்கணும், அது கூடவே அடிஷ்னலாக இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், அது கூடவே அடிஷ்னலாக இன்னொரு என்ட்ரியும் வரும். சேம் இன்ஃபோ டைப்பில் டிஏஆர் செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்ஃபோ குவாலிஃபையரில் எக்ஸ்எஸ்பி செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்ஃபோ கோடில் சேம் அதே வேரோஸ் கோடு, அவங்க எக்ஸ்போர்ட்டருக்கான வேரோஸ் கோடு, ஓகேங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சுங்களா, இந்த 2 என்ட்ரி தான். ஃபஸ்ட்டு நார்மல் ஷிப்பிங் பில்லுக்கு உங்களுக்கு எஸ்யூசின்னு போட்டு நீங்கள் வேரோஸ் கோட் மட்டும் கொடுப்பீங்க, ஓகேங்களா. இதுவே எக்ஸ்பாண்டுக்கு அடிஷ்னலாக அந்த என்ட்ரியும் வரும், அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த எக்ஸ்எஸ்பின்னு போட்டு வேரோஸ் கோட் கொடுப்பீங்க, ஓகேங்களா. ரெண்டுமே எக்ஸ்போர்ட்டோடு தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2வது. 3வது ஒன்று சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், டிடிஏ ப்ரொக்யூர்மெண்ட், ஓகேங்களா. இதுக்கும் அதே மாதிரி தான், நியூ கொடுத்துட்டு இங்கே செஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அதர் ஓடிஹெச்னு போட்டு டிடிஏ ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்ஃபோ டைப்பில் செலக்ட் பண்ணிக்கணும். இன்ஃபோ குவாலிஃபையரில் ஒன்று தான் டிடிஏ, டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா, இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் இன்ஃபோ கோடு உங்களுக்கு எதுவுமே கிடையாது, டைரெக்டாக இந்த வித் டிடிஏ ப்ரொக்யூர்மெண்ட் வித் பெனிஃபிட் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், ஓகேங்களா. இதுக்கு எஸ்யூசிங்கிற வேரோஸ் கோடுங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கணும், அடிஷ்னலாக இந்த டிடிஏ ப்ரொக்யூர்மெண்ட்டும் மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த என்ட்ரி தான். இதை பொறுத்து தான் உங்களுக்கு செஸ்ஸை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்போர்ட்டில் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப் வந்து அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எப்படி இது நார்மல் ஷிப்பிங் பில்லா இல்லை எக்ஸ்பாண்ட் ஷிப்பிங் பில்லா இல்லை டிடிஏ ப்ரொக்யூர்மெண்ட்டா அப்படிங்கிறதும் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த என்ட்ரிஸ் தான், ஓகேங்களா.
இப்போ வேரோஸ் கோட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இது உங்களுக்கு மாஸ்டரில் நீங்கள் எங்ககிட்ட சொன்னாலும் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். இல்லைன்னா உங்களுக்கு மாஸ்டர்லேயே ஆப்ஷன் இருக்கும். மாஸ்டர், காமன், வேரோஸ் மாஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ கொடுத்துட்டு இங்கே வேரோஸ் கோடு என்ன, அந்த பார்ட்டியோட வேரோஸ் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வேரோஸ் நேம், யாரோட வேரோஸ் அது. இப்போ இம்போர்ட்டர் வேரோஸ், அவங்களோட கம்பெனி நேம். ஓகேங்களா? தென் அவங்களோட அட்ரஸ் என்ன, அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சேவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் சேவ் பண்ணிக்கணும். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் அந்த ஜாப் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது நம்ம போட்ட ஜாப்பு. இதில் போயிட்டு நீங்கள் அதே மாதிரி செஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு DARXSP இப்போ நம்ம அங்கே போட்டது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஆப்ஷன். தென் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட்டு, நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஏதாவது கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட். ஓகேங்களா? ரெண்டும் இருக்கும். ஸோ அது நம்ம ஐஸ்கேட்டில் என்ன பண்ணுவோம், ஐஸ்கேட்டில் போயிட்டு அவங்க நம்ம இசேஞ்சிட்டில் போயிட்டு அப்லோட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சைன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவோம். அப்படி அப்லோட் பண்ணி நமக்கு ஒரு IRM நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க, இமேஜ் ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகேங்களா? அந்த இமேஜ் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அவங்க கொடுக்குற நம்பர் என்னென்னா இருக்கலாம். நமக்கு IRM நம்பர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 16 டிஜிட் இருக்கும். ஸோ அதை இங்கே கொடுத்துட்டு அது என்ன டாக்குமெண்ட்காக, இப்போ நான் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டிருக்கேன், இது என்ன டாக்குமெண்ட்க்கு வாங்கினது. ஸோ இப்போ நான் இன்வாய்ஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்வாய்ஸ் 380000 அப்படிங்கிற கோடை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். சேவ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் IRM டீட்டெயில் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக செக்லிஸ்ட். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு இன்வாய்ஸ்க்கு எத்தனை ஐட்டம் போட்டிருக்கீங்க, எத்தனை இன்வாய்ஸ், எத்தனை ஐட்டம், எல்லாமே டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். போயிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக்லிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த ஜாபில் போட்டு டீட்டெயில் அண்ட் உங்கள் FOB எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ்போர்ட்டர் டீட்டெயிலாம் வந்துடும். கன்சைன் எக்ஸ்போர்ட்டர், தென் உங்களோட BL டீட்டெயில், இந்த பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல, கண்டெய்னர், அதெல்லாம் வந்துடும். தென் இன்வாய்ஸ் டீட்டெயில், இதுதான் உங்களோட FOB அண்ட் இன்வாய்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் போட்ட டீட்டெயில் தான். இது ஒரு பார்த்தீங்களா, இது நான் 3 போட்டிருக்கேன். நான் சொன்ன மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு என்னென்ன வரும். நார்மல் ஷிப்பிங் பில்னா இதுதான் ரொம்ப மெயின் பாயிண்ட். இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஐட்டம் இருந்துச்சு, நான் ஃபஸ்ட் ஐட்டத்தில் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஒரு 3 இன்வாய்ஸ் இருக்குது, 3 இன்வாய்ஸ்லையும் ஒரு ஐட்டம் இருக்குது, அப்போ எல்லா ஐட்டத்துக்கும் இது போடணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் எத்தனை இன்வாய்ஸே எத்தனை ஐட்டம் இருந்தாலும் இந்த சிங்கிள் விண்டோ என்ட்ரி, அதாவது உங்களோட வேர்ஹவுஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸில் ஃபர்ஸ்ட் ஐட்டத்தில் மட்டும் கொடுத்தா போதும். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் விண்டோ மல்டிபிள் என்ட்ரி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், சப்மிஷன் போயிட்டு ஃப்ளாட் ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃப்ளாட் ஃபைல் வேலிடேட் ஃபைல் நோ எஸ் கொடுத்தீங்கன்னா எரர், இப்போ இன்கேஸ் ஏதாவது எரர்ஸ் இருந்தால் உங்களுக்கு காட்டும். ஸோ எரர்ஸ் இல்லை, ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது RETC தப்பாக போட்டிருக்கீங்க, ஏதாவது டெசிமல் பாயிண்ட் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இங்கே உங்களுக்கு அந்த பேஜில் இம்போர்ட்டர் மாஸ்டர், நீங்கள் இம்போர்ட்டர் டீட்டெயில் நீங்கள் மேனுவலாக கொடுத்துருக்கீங்க, மாஸ்டரில் போகல அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணும், Fன்னு. ஓகேங்களா? ஃபால்ஸ்ன்னு. ஸோ இப்போ இந்த ஐஸ்கேட் பார்த்தீங்களா, இந்த ஐஸ்கேட் ஞாபகம் இருக்கா, இதுதான் நம்ம மாஸ்டரில் கொடுத்தது. இப்போ இந்த கிளைண்ட் மாஸ்டருக்கு நான் வந்து மாஸ்டரில் கொடுத்து வச்ச ஐஸ்கேட் தான் இங்கே வரும். இதனால தான் ஐஸ்கேட் நம்ம அங்கே போட்டோம். இல்லை இங்கே ஐஸ்கேட் மாறி இருந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் நம்ம அதை மாஸ்டரில் ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ணது நமக்கு ஃப்ளாட் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சிங்களா. இதை சைன் பண்ணிவிட்டு ஐஸ்கேட்டில் அப்லோட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். யாரோட ஐஸ்கேட் பண்ணுவோம்,
எக்ஸ்போர்ட்டரோட ஐஸ் கேட்டட் இல்லை ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் எக்ஸ்போர்ட்.